ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். எல்லோரும் கொஞ்சம் டல்லாக இருக்கு, மழை உங்களை டல்லாகிட்டு போல் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறுதி நாளிலே நீர் உங்களுடைய அபிஷேகத்தால் இந்த மக்களை நீர் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. ஒருத்தரையும் பெருமையாக அனுப்பக்கூடாது. இருந்து போகும்போது எல்லோரும் முழுமையான விடுதலை பெற்று முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று பூர்ண சுகத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. செல்கிற இடங்களிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாளராக பயன்படுத்தப் போகிறீர். இவர்கள் ஒவ்வொருவரையும் நற்செய்தியாளர்களாக பயன்படுத்தப் போகிறீர். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பணியை செய்ய ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல இந்த மக்களை நீர் பயன்படுத்த வேண்டும். இவர்கள் வாழ்க்கையிலே இதுவரை எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார்கள். இனி போய் செய்கிற காரியம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த மக்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்களின் தேவன் நீர் ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற கடவுள், என்றும் வாழ்கிற கடவுள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாதாமே தொற்றிருக்கிறீர். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை நீர் தொற்றிருக்கிறீர். இந்த 5 நாட்களும் உங்களுடைய பாதத்தில் வைத்து இந்த மக்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. இந்த மக்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீர் கொடுத்து இவர்கள் போய் வாழ்கிற வாழ்வு இனி வாழ்வது நான் அல்ல, இனி இயேசு வாழ்கிறார் என்று சொல்லு அளவுக்கு இவர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மக்களை நீர் பயன்படுத்தும். இவர்கள் போகிற இடங்களிலே, வாழ்கிற இடங்களிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நற்செய்தியாளர்களாக நீர் பயன்படுத்தும்படியாக இந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி வருகிற நாட்களெல்லாம் மகிழ்ச்சியின் நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களெல்லாம் சந்தோஷத்தின் நாட்களாக இருக்கட்டும். இனி வருகிற நாட்களெல்லாம் செழிப்புள்ள நாட்களாக இருக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களெல்லாம் ஆண்டவரே அமைதியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் ஆசீர்வதித்து எல்லா நலங்களாலும் நிரப்பும்படியாக, பூர்ண பலத்தோடு இவர்களை வழிநடத்தும்படியாக, விசேஷமாக இந்த நாளிலே கேட்கிற செய்தி ஆண்டவரே, அவர்கள் இந்த நாட்களில் கேட்ட செய்திகளை அவர்கள் இல்லத்திலே சென்று அவர்கள் மறுபடியுமாக அந்த செயல் வார்த்தைகளை தியானித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவரே இந்த மக்களை நீர் பயன்படுத்தும். இவர்கள் வாழ்விலே அவர்கள் வாழ்கிற இல்லம் கடவுள் வாழும் கோயிலாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க இந்த மக்களை அழைத்திருக்கிறீர். அழைத்தவர் நீர் உண்மையுள்ள கடவுள். எனவே ஆண்டவர் இந்த மக்களை நீர் தாமே முற்றிலுமாக ஆசீர்வதித்து ஒரு நலமான வாழ்வை நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமேன். எல்லோரும் சொல்லுங்கள் ஆமேன். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணுமோ அதில் சொல்லி தந்தாச்சு. உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இனி போய் யார் வேலை? நீ உங்கள் வேலை தான். நீங்கள் போய் இங்கே கண்டதையும் கேட்டதையும் நீங்கள் உணர்ந்ததையும் நீங்கள் அனுபவித்ததையும் மற்றவர்களுக்கு போய் எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் நற்செய்தி. நற்செய்தி பணி அதுதான். நீங்கள் கண்டதையும் கேட்டதையும், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது உலகம் பாவத்தில் மூழ்கிக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்த பொழுது அவர் முதலாக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் நடுவிலே 30 வருடம் தன் தாய் தந்தையரோடு வாழ்ந்தவர் 30வது வருடத்திலே வெளியே வந்து மக்களோடு தான் வந்த நோக்கத்தை அவர் மக்களோடு பேசினார். என்ன பேசினார்? முதல் வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது? கிறிஸ்தவர்கள் தான். எத்தனை வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க? பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க. அவர் வெளியே வந்து முதல் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஆ கழிச்ச தியானத்துக்கு வந்தீங்களா? யாராவது வரல? இல்லை அருமையானவர்களே, அவர் முதலில் இந்த உலகத்தில் வந்தபோது மத்தேயு 4:17 படிங்க பார்க்குறேன். மத்தேயு 4:17. மத்தேயு 4:17. என்னம்மா படிக்க பார்க்கலாம். நான் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? மனம் மாறுங்கள். என்ன சொன்னார்? இதுதான் நற்செய்தி. இறைவன் இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த செய்தியை, நல்ல செய்தியை மனம் மாறுதல் தான். அந்த மனமாறுதல், ஏன் மனமாறுதல் என்று அவர் அந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்தார் என்றால், உலகம் பாவத்திலே மூழ்கி கிடந்தது. மக்கள் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை கொண்டு நம்ம ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுப்பதற்காக அனுப்பினார். அந்த மீட்பை கொண்டு வந்த இறைவன் அவர் உலகத்திலே முதலில் மக்களோடு பேசும்போது அவர் முதலில் உரைத்த வார்த்தை மனம் மாறுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, மனம். இந்த 5 நாள் இங்கே இருந்திருக்கீங்க, மனம் மாறி இருக்கீங்களா? உங்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? 5 நாள் இங்கே உட்கார்ந்துருந்தோம் இல்லையா? எத்தனையோ இறை செய்தியை கேட்டீங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்திருந்தவங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஏற்பட்டிருக்கா ஐயா? கரங்களை தட்டுங்க. இப்போ உங்களிடத்தில் அந்த செய்தி, அதுதான் நற்செய்தி என்பது. இப்பொழுது நாம் நற்செய்தி அறிவிப்பு, எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த நற்செய்தி, இந்த நல்ல செய்தி எதுவென்றால் மனம் மாறுதல். என்னது? மனம் மாற்றம். மக்கள் மத்தியிலே நான் போய் சொல்ல வேண்டியது, இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிகிற நீங்கள் அந்த வீட்டில் போய் நீங்கள் இங்கே கண்டதை, இங்கே கேட்டதை நீ அந்த மக்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கணும். பல வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடிவரியில் பலவிதமான தீமையில் தான் குடும்பங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கு. பல வீட்டில் மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் இல்லை. சரிதானே நான் சொல்கிறது? உங்கள் தெருவில் எடுத்துக்கோங்க, அன்பியத்தில் எடுத்துக்கிடுங்க, அதுதான் இருக்கும். அப்படி மனமாறுதல் நமக்கு இப்பொழுது நம்முடைய பணியே அதுதான். நீங்கள் உங்களை அழைத்தது ஆண்டவர், அதற்கும் உங்களை அழைத்ததிலே ஒரு நோக்கம் அதுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வாழ்கிற இடத்துல சென்று நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அது நீங்கள் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். எங்கே எழுதப்படும்? ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். சும்மா நீங்கள் நற்செய்தி பண்ணி செய்யணுன்னா ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அவருடைய ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். எனவே இந்த பணி செய்கிறவர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. அருமையான சொல்ல. எனவே அந்த பணியை ஆண்டவர் இயேசு தனிமையாக செய்யலை, அதுதான் முக்கியம். அவர் தனிமையாக கூட செய்திருக்கலாம் இல்லையா? கடவுள் தானே, அவர் தனிமை. ஆனால் அவர் செய்யலை. அவர் என்ன செய்தார்? கூட எத்தனை பேரை சேர்த்தார்? எத்தனை பேரை சேர்த்தார்? கூட 12 பேரை சேர்த்தார். அவர் கூட அவரோடு இணைந்து பணி செய்ய கூட 12 பேரை சேர்த்தார். கேட்டிங்களா? அந்த 12 பேரில் முதல்ல யார் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா, யாருமே படித்தவர்கள் அல்ல, யாருமே பாண்டித்யம் பெற்றவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாருமே அதிகம் பேரும் மீன் பிடிக்காரங்க. யார்? கடலில் மீன் பிடிக்கிறவங்க. அங்கே கமாலியன் போன்ற பெரிய இவர்களெல்லாம் இருந்தார்கள். ஏன்னா படித்தவர்கள்லாம் இருந்தார்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் அழைக்கலை, சாதாரண மீன்பிடிக்காரர்களை ஆண்டவர் அழைத்தார். அருமையான சொல்ல. அப்படிப்பட்ட இறைவன் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். நான் எப்படி போய் நற்செய்தி அறிவிக்க நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் நினைக்கக்கூடாது.
நாம் ஒவ்வொருவரையும் அழைத்தது இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சொன்னாலே நற்செய்தி அறிவிப்பு ஆகிவிடும். வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் போய் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறத விட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடவுளுக்காக செலவழிங்க. குறிப்பாக பெண்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்கள, சாப்பிட்டு தூங்குவீங்களா தூங்குவீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு பைபிள் எடுத்துகிட்டு உங்கள் தெருவில் அல்லது உங்கள் அன்பியத்தில் இருக்க வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? போகணும். போய் அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய இறை வார்த்தை, இங்கே கேட்ட இறை வார்த்தை, அதில் விசேஷமாக உங்களே தொட்ட இறை வார்த்தை, அந்த வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்து அடுத்த முறை இந்த தியானத்திற்கு நீங்கள் அவர்களை என்ன செய்யணும்? அழைத்து வர வேண்டும். இந்த நற்செய்தி அறிவிப்போடு மாத்திரம் அல்ல, அடுத்த முறை தியானத்திலே அவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வரும் பொழுது தான் உங்களுடைய அந்த பணி, நற்செய்தி பணி இருக்கும். எனவே பாருங்கள், ஆண்டவர் இயேசு அழைத்த அந்த 12 சீடர்களும் பார்த்தீர்கள் என்றால் உலகமெங்கும் சென்று நற்செய்தி பணியை அறிவித்தார்கள். எங்கே உங்களுக்கு தெரியுமா? உலகமெங்கும் சென்று நற்செய்தி பணியை அறிவித்தார்கள். அதில் தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்தார். எங்கே? இந்தியாவுக்கு வந்தார், சரிதானா? அப்போ அந்த காலத்தில் கார் கிடையாது, பஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிளேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்திலேயே கடவுள்கிட்ட பணியை செய்ய அவர்கள் கண்டம் வந்து அந்த பணியை செய்திருக்கிறார்கள். அப்போ நாம் பக்கத்து வீட்டில் போகிறதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? பக்கத்து ஊரில் போய் 4 பேர்கிட்ட பேசலாமா? ஆண்டோட இறை வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் பேசணும். பேசி அவர்களிடம் போய் இந்த பணியை நீங்கள் சொல்லணும், ஆண்டோரை பற்றி எடுத்து சொல்லணும். அவர்களுடைய உள்ளத்தில், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கேட்கணும். மனம் விட்டு கேட்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஒரு நீங்கள் கேட்ட பதிலை அங்கே சொல்லணும் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நாம் நம்முடைய முதல்ல ஊரெல்லாம் போய் கொடுக்கணும்னு தெரியல. உங்கள் அன்பியத்தில், எங்கே அன்பியத்தில் இருக்கவங்களுக்கு அன்பியம் இருக்கா? அந்த அன்பியத்தில் போய் பேசுங்க. நீங்கள் அந்த அன்பியத்தில் இந்த நல்ல செய்தி இறை வார்த்தையை பேசி மக்களில் ஒரு மாற்றத்தை கொடுக்க நீங்கள் என்ன செய்யணும்? அன்பியத்தில் பேசுங்க. அப்போ அன்பியத்தில் உள்ள சகோதரிகள் உங்களோட வந்து அடுத்த தடவை தியானத்தில் வரும்போது 2 பேரும் 3 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அவர்கள் வந்து இங்கே வந்து இப்போ அவர்களும் மாற்றம் பெறும்போது உங்களை இப்போ சுற்றி இருக்கிற அன்பியத்துக்கெல்லாம் இந்த செய்தியை நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது நம்முடைய ஊரில் உள்ள மக்களையெல்லாம் நமக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். ஏனென்றால் சாமியார் நம்முடைய அருட்தந்தையர்கள் பிரசங்கிக்கும் போது அவர்கள் நற்செய்தி தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர்கள் கொடுக்குற நற்செய்தியை கேட்குறாங்க, அதை யாருமே கரிசனையோடு கடைபிடிப்பதில்லை. பார்த்துருக்கீங்களா? கேட்குறாங்க, அந்த மாதிரி திரும்பி எப்படி வாழ்ந்தாலோ அதே மாதிரி தான் வாழ்கிறாங்க. குடிக்கிறவன் எவ்வளோ பிரசங்க கோயிலுக்கு போனாலும் போய் திருப்பி அவன் குடிகாரனாக தான் இருக்கான். பார்த்துருக்கீங்களா? தப்பு செய்கிறவங்கலாம் அந்த தப்பை திருப்பி செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபாதர் சொல்கிற வார்த்தையை இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுறான். அப்போ இப்படி நம்முடைய இந்த மாதிரி தியான சென்டர்களையே நாம் இந்த தியான சென்டர் அமைத்திருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட இடத்திலே நாம் தொடர்ந்து பணி செய்யும்போது அவங்க ஒரு மனமாற்றம் கிடைக்கும், பூர்ண மாற்றம், வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும். அப்போது 1 சொல்வது பாருங்கள், என்ன சொல்கிறது? நற்செய்தி பணியை நாம் ஒவ்வொருவரும் அளிக்க வேண்டும். என்ன சொல்கிறது? 1 யோவான் 1:3 சொல்லுது. அது எதற்காக அதை சொல்லப்படுகிறது என்றால், அந்த வார்த்தை உங்கள் காலடி படுகிற இடமெல்லாம் கடவுளுக்கு சொந்தமாகணும். கரங்களை தட்டுங்க. உங்கள் காலடி படுகிற இடமெல்லாம் யாருக்கு சொந்தமாகணும்? கடவுளுக்கு சொந்தமாகணும். அந்த இடத்துல உங்கள் காலடி எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் இதை சொல்கிறார். 1 யோவான் 1:3 சொல்கிறது, உன் காலடி படுகிற இடமெல்லாம்
கடவுளுக்கு சொந்தமாகணும்னு சொல்கிறார். அருமானங்களை அடுத்து அது மாத்திரமல்ல, நாம் இயேசு தனியாக செய்ய முடியாது என்று சொல்லி தான் யாரை கூப்பிட்டார்? நம்ம சீடர்களை அழைத்தார். முதல்ல யார் அழைத்தார் பாருங்கள், இங்கே வேத புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. அவர் அழைப்பு மத்தேயு 4:18 பாருங்கள், 4:18. அவர் அந்த கலிலேயா ஊர் பூரா சுற்றி வரும்போது இங்கே கடற்கரையில் வரும்போது அங்கே வலப்பாதுக்கு பின்னிட்டு இருந்தான் 2 பேர். யாரெல்லாம் பாருங்கள், யாரெல்லாம்? 4:18 படிக்க பார்க்கலாம். யாரெல்லாம்? பேதுரு இல்லையா? மத்தேயு 4 எடுத்துல 4:18 படியுமா? போகிறோம். இயேசு கலிலேயா கடலோரம் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான இந்த இருவர் பார்த்தீங்களா? அதுதானே சொன்னேன், முதல்ல பிடிச்ச ஆள் யார? மீனவர்களை தான். அவளை தான் பிடிச்சிட்டு போய் அடிப்பு தெரியுமா? ஏன்னா உலகத்தில் பாண்டித்யம் பெற்றவங்க அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. கமாலியன் போன்ற பெரிய பாண்டித்யம் பெற்றவங்க. அவங்கள அவர் அழைக்கவே இல்லை, சாதாரண மீனவர்களை அழைத்தார். நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் அதனால தான் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதோடு விட்டுவிடலை. அதற்கு பிறகு தொடர்ந்து சிலரை அழைத்தார். எப்பொழுது பாருங்கள், எங்கே போட்டு பாருங்கள், மார்க்கு 3:13-14 படிங்க. மார்க்கு 3:13-14 அங்கே சிலரை அழைக்கிறார் பாருங்கள். மார்க்கு 3:13-14 அங்கே சீடர்களை அழைத்து அவர்களுக்கு மார்க்கு 3:13 படிங்க பார்க்கலாம். மார்க்கு நீங்கள் எடுக்கணும்னு தான் இதை சொல்கிறேன், படிங்க. இல்லாட்டி சும்மா பேசிட்டு போடுவாங்க. நீங்களும் பழகணுன்னா மார்க்கு 3வது அதிகாரம் 13-14 மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். என்ன செய்தார்? தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். எல்லாரும் அழைக்கலை. நான் தான் சொன்னேன், இந்த தியானத்தில் உங்களை தான் அவர் விரும்பியிருக்கார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்களை அழைத்ததற்கு ஒரு காரணம் அதுதான், அவர் விரும்பியவர்கள் நீங்கள். எனவே தாம் விரும்பியவர்களை அவர் அழைத்தார். அவர்கள் எதற்காக? நற்செய்தியை அவர்களை அழைத்தார். சரிதானா? அப்போ ஆனால் அழைத்தவர் நற்செய்தி பண்ணி செய்யணும் உங்களை சும்மா விட மாட்டார். சில பவரை உங்கள் கையில் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? அது பின்னால் சொல்கிறார் பாருங்கள். 13-14 பாருங்கள். மனம் தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றி அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டவும். நீங்கள் நற்செய்தி பண்ணி செய்ய ஆரம்பித்தாலே பேயை ஓட்டுற பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பேய்களை ஓட்டுற, நம்மளை சும்மா வெறுங்கையை அனுப்ப மாட்டார். நீங்கள் வெறுங்கையாக போனால் நீங்கள் போகிற வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் ஜெபம் படிச்சுட்டாங்க, ஒன்றும் நடக்கலைன்னா உங்களை திருப்பி கூட மாட்டாங்க. ஒரு வீட்டில் சோகம் இல்லைன்னா அந்த ஆள்களை நீங்கள் ஜெபம் படித்தா அது குணப்படுத்துவார். நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிற அந்த நல்ல மனப்பக்குவத்தோடு போனீங்கன்னா அவர் குணப்படுத்துவார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு அங்கே. பேய்களை ஓட்டவும், பேய்களை ஒரு பாருங்கள், தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுத்து கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவங்க தான் முதல்ல நற்செய்தியாளர்களாக கடவுளோடு இருந்தவர்கள். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு, அதிலிருந்து எல்லார் பேரும் இருக்கிறது. என்ன மற்ற பேதுரு, சீமோன் எல்லோருடைய பெயர்களும் இருக்கிறது. எனவே அருமையான சொல்ல, இறைவன் ஒருத்தராக இந்த பணியை செய்ய முடியாது என்பதற்காகத்தான் சீடர்களை உருவாக்கினார். அந்த சீடர்கள் உலகம் சென்று
நம்மை போன்ற ஆள்களை எல்லாம் சீடர்களாக மாற்றி இந்த நற்செய்தி பணியை நம்ம வைத்து செயல்படுத்த ஆண்டவர் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். குருக்கள், கன்னியர்கள் பாருங்கள், இப்போ நம்முடைய தலைமை ஒரு பாப்பரசர் எல்லாரையும் வைத்து எது நடத்துகிறாரு? நற்செய்தி பணி தான் நடத்துகிறாரு. அவங்களுடைய தலையாய கடன் நற்செய்தி பணி கொடுப்பது தான். ஏனென்றால் அந்த நற்செய்தி பணி வழியாக மக்கள் மனமாற்றம் அடைவார்கள். அந்த மனமாற்றம் அடையும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். என்ன ஏற்படும்? வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். அருமையான சொல்ல. எனவே நீ அவர் என்ன மார்க் 16-19 பார்த்தீங்கன்னா அந்த சீடர்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பார். உலகெங்கும் சென்று நற்செய்தி பணியை சொல்லுங்கன்னு சொல்லுவார். மார்க் 16 உலகெங்கும் சென்று நற்செய்தி பணியை நீங்கள் அறிவிக்கணும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுவார். அதனால்தான் உலகெல்லாம் நீங்கள் இந்த நான் சொன்னேன் முதல்ல சொன்ன இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன் உங்களுக்கு. இங்கே எல்லாம் இவர்களெல்லாம் தோமா இந்தியாவுக்கு வந்தார். இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா சரிபாதிக்கு மேலே கிறிஸ்தவர்கள் தான். கரங்களை தட்டுங்க. சரிபாதிக்கு மேலே கிறிஸ்தவர்கள் தான் வாழ்கிறார்கள். மற்றதெல்லாம் குறைவு தான். நம்ம அதிலும் கத்தோலிக்க திருச்சபை அதிகமான பேர் இருக்காங்க. எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் புறப்பட்டு மார்க் 16-20 சொல்கிறது, அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பாருங்க, இங்கிருந்து புறப்பட்டு சென்று உங்கள் ஊரில் போய் நற்செய்தியை பரவும். சரிதானே? செய்யலாமா? செய்யணும். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களால் செய்ய முடியும். இங்கேருந்து தலையாட்ட அங்கே போகும்போது வழியில் சாத்தான் பல இதையும் கொண்டு வந்து உங்களை குழப்பி போடுவான். அதுக்கு இடம் கொடுக்குற தீர்மானம். இப்போ நான் நற்செய்தி பண்ணி இன்றைக்கி செய்கிறேன்னா நான் ஒரு தீர்மானம் எடுத்து இதில் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கும் குடும்பம் உண்டு, உங்களை மாதிரி எனக்கும் பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகளும் இருக்காங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறேன், அது மாதிரி அப்படி இருந்தாலும் நான் இது ஒரு பிடிவாதமாக ஒரு கடவுளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன். எப்படி? நான் இறப்பது வரை இந்த பணியை செய்வேன். கேட்டிங்களா? அப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. வழியிலேயே அவங்கள குழப்பி போடுவான். யாரும் சாத்தான் அந்த பணியை செய்ய விட மாட்டான். எனவே அப்படிப்பட்ட உலகெங்கும் சென்று மக்களினத்தால் ஏற்றுக்கொள்ளுமாறு நம்ம ஒவ்வொரு முன்னரசை, அதற்கு என்ன அரசம்? இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களெல்லாம் முன்னரசுக்கு சொந்தமாகணும். நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த இடம் முதல் நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த இடம் பரலோகத்துக்கு திறப்பின் வாசல். இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் பெயரையும் ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மனமாற்றம் அடைந்து கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்தால் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் முக்கியம். இந்த உலக வாழ்க்கை ஒரு 70 வருஷம் அல்லது 80 வருஷம் 100 வருஷமாக இருக்கலாம். ஆனால் முடிவில்லாத ஒரு வாழ்வு இருக்குது. அதுதான் பரலோக வாழ்வு. அதற்கு திறப்படம் தான். அதுக்கு போவதற்கு தான் நாங்கள் வழிகாட்டுறோம். முக்கியமானது அதுக்கு போவதற்கு தான் வழி. ஆனால் அதற்கு போகும்பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். நீங்கள் நல்லவர்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை இந்த உலகத்திலே அந்த 3 கடவுளை முதல் நாள் நான் பேசும்போது சொன்னேன். 3 கடவுளை நீங்கள் அறிந்து, ஏன்னா அவர் கொடுக்குற 3 கடவுளை அறிந்து நலமான வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலக வாழ்வு முடிந்து பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். கரங்களை தட்டுங்க. அதுதான் உங்களை இந்த தியானத்தில் உங்களை அழைத்ததுடைய நோக்கம். அப்போ நீங்களும் இதே நோக்கத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். மற்றவர்கள் நாம் மட்டும் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் நலமாக வாழணும், வளமாக வாழணும், இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். இந்த உலக வாழ் முடிந்து பரலோக ராஜ்யத்திற்கு போக அவர்களையும் நீங்கள் கொண்டு வருவதற்கு வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் முயற்சி எடுக்கணும். நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த நிறைய ஆட்கள் வந்துடுவாங்க. நம்ம எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டிடணும்னு பிளான் பண்ணோம்னா எல்லாம் வந்துடுவாங்க. முன்னாலே அப்படி தான் இருந்தாங்க. அப்போ அந்த நற்செய்தியை சீக்கிரம் நம்மளை விடாது பாருங்கள். என்ன செய்யும்? நம்மளை எல்லோரும் எதை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாங்கிட்ட. இங்கே வேதம் சொல்லு 1 யோவான் 1:4 சொல்லு, தொடக்க முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாழ்க்கை என்னது?
தொடக்கம் முதல்ல வாக்குறது, அதான தொடக்கத்தில் வாக்குறது. அந்த வாக்கை நாங்கள் கேட்டோம். நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 5 நாள் இறை வார்த்தையை கேட்டீங்களா? கேட்டோம். அதே மாதிரி என்ன நினச்சிடும், கேட்டோம். வாழ்வழிக்கும் வாழ்வை கேட்டோம். நாங்கள் கேட்கவும் கண்ணார கண்டோம், உற்று நோக்கினோம். இங்கே கண்ட இதெல்லாம் பாருங்கள், நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கத்தான் செய்றீங்க, சரிதானா? அதை கண்ணார கண்டு உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த நல்ல வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதுதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் எதை கேட்டீர்களோ, எதை உணர்ந்தீர்களோ அதை மக்களுக்கு போய் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும். உங்களில் ஒரு மாற்றம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை போய் வச்சுட்டு அங்கே மக்கள்கிட்ட போய் பேச முடியாது. புரியுதா? நீங்கள் முதல்ல திடமாகணும். நீங்கள் கேட்ட வார்த்தையில் நீங்கள் திடமாகணும். நாங்கள் கேட்டோம், அதை அனுபவித்தோம், அதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். அப்படித்தான் அதுதான் நற்செய்தி பணியுடைய நோக்கம். புரியுதா உங்களுக்கு? அப்படி நீங்கள் கடவுளை பற்றி, அவருடைய இறை வார்த்தையை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்வது அதனுடைய நோக்கம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 9:16 படிக்குமா? அதுதான் முக்கியம். அடுத்தால பாருங்கள், இப்போ பவுலடிகளார் சொல்கிறாரு, இந்த நற்செய்தி அறிவிக்கிறது ஒவ்வொருவருடைய கடமை. எனக்கு அல்லது இங்கே இருக்க சிலருக்கு தான் கடமைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லோருக்கும் இதோடைய கடமை இருக்குன்னு சொல்கிறார். பாருங்கள், அழைக்கப்பட்ட நீங்கள் 1 கொரிந்தியர் 1:9 படியுமா? 9:16 படி. 9:16 படிக்கிறீங்களா? நான் படிக்கவா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம் படி பார்க்கலாம். நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றால் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பார்த்தீங்களா? இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இது கடமை. இந்த நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு கடமை. அந்த கிறிஸ்தவர்கள் நற்செய்தி அறிவித்திருந்தால் இந்திய தேசம் கடவுளுடைய தேசமாக மாறி இருக்கும். நம்ம யாருமே அதை செய்கிறதில்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேசத்தில் இயேசு அறியாத 1000 கோடி எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு எப்படி அறிவிக்கிறது? நம்ம மாதிரி ஆட்களுடைய வாழ்க்கை முறை அந்த அவர்களை கவர வேண்டும். அப்போ இன்றைக்கி என்ன எப்படி இருக்குதுன்னா, ஒரு பேப்பர் எடுத்து பாருங்கள். பேப்பரில் பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறவன், களவு செய்கிறவன், விபச்சாரம் பண்ணுற பொம்பளை எல்லாமே கிறிஸ்தவர்கள் பேர் தான் வருது. ஏன்னா எடுத்து பாருங்கள். அதனால் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் கிறிஸ்தவத்துக்கு வருவதற்கே பயப்படுறாங்க. என்னோட நான் சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் அவங்க சொன்னாங்க, சார் என் பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புவேன், கிறிஸ்தவ பிள்ளைகளோட மட்டும் சேராத, அதுக்கு துணிஞ்சு பாவம் செய்யும். எப்படி துணிஞ்சு பாவம் செய்வோம், அவர்களோட சேராதுன்னு சொல்லி அனுப்புவேன். பாருங்கள் எவ்வளோ கீழ்த்தரமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. எல்லா நல்ல செய்தி நமக்கு இருந்தும் அந்த செய்தியை கேட்டும் அதன்படி நாம் நடப்பதில்லை. நாம் முற்றிலுமாக கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்வதனால என்ன நடக்கிறதுன்னா, மற்றவர்கள் கவரப்படப்படவில்லை. எனவே நீங்கள் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நாம் எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குறவங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை நற்செய்தியை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்கள் கணவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சகோதரிகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது மற்றவர்கள் அவர்களோடு பழகிறவர்கள், இவன் நேற்று வரை குடிச்சிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி குடிக்கிறதே இல்லை, நேற்று வரை இவன் கெட்ட வார்த்தை பேசினா இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறதே இல்லை, நேற்று வரை இவன் களவு செய்தான் இவன் களவு செய்வதே இல்லை, நேற்று வரை அக்கிரமம் பண்ணால் இவன் அக்கிரமம் பண்ணுறதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படி அந்த மாற்றத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுத்த நல்ல செய்தி, நற்செய்தி ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும்போது எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும். சரிதானா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி இல்லை என்றால், இந்த செய்தியை அறிவிக்கையில் என்றால் பலர் சிலர் எனக்கு ஐயோ கேடு,
இப்போ நான் இருக்கேன்னா, நான் இங்கே வரலன்னா எனக்கு தூக்கமே வராது, எனக்கு கேடு வரும். ஏன்னா நான் படிக்கிறேன்னே, இதை செய்யவில்லை என்றால் எனக்கு ஐயோ கேடுன்னு அவர் பவுலடிகளார் சொல்கிறார் பாருங்க. இது உண்மை. அப்போ எந்த கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், இங்கே வந்து இந்த செய்தியை சொல்லி அல்லது உங்களை போல் 4 பேரோட பேசி அவர் வாழ்க்கையில் மாற்றுறது தான் என்னுடைய தலையாய கடமை. நான் ஒரு சாதாரண குடும்பஸ்தன் நினச்சிக்கிட்டு நான் இருக்க முடியாது. சாமியார் தான் செய்வார், இது கன்னியாசி தான் செய்வாங்க, இது அவர் பிரதர் தான் செய்வாங்க. அப்படி இல்லை. இது எல்லாரும் சாதாரண மக்களாகிய நாமும் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இதை நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். எனக்கு இதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடுன்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் என்ன செய்யணும்? இங்கே கேட்டது இங்கே போய் அடுத்த இடம் வரும்போது இன்னொரு சகோதரி அழைத்து வரணும், இன்னொரு சகோதரனை அழைத்து வரணும். உங்கள் வேலையில் முடிச்சுட்டு இப்போ ஓய்வாக இருக்கும்போது போனால் போகிறோம். உங்கள் வேலையை விட்டுட்டு போக சொல்ல மாட்டேன். நான் ஓய்வாக இருக்கும்போது போனால் போகிறோம். நான்லாம் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது தான் இந்த பணியில் வந்தேன். அப்போ அந்த பணி ஆஃபீஸ் வேலை முடிஞ்சோடனே இதுக்கு போவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பணியை செய்கிறது பாருங்கள். அது பிறகு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஃபுல்லாக இதை விட்டு வேறு வேலையே போக மாட்டேன். வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அப்படியே அது நிறைய கதை உண்டாயில்லை. ஏன்னா நற்செய்தி அறிக்கைகளுக்கு சில வரங்களை ஆண்டவர் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? வரங்கள். என்ன சொல்லுது? மார்க் 16:17 சொல்லி பாருங்க, படிங்க. மார்க் 16:17 படிங்கம்மா. நம்பிக்கை கொண்டோர், டைம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். என்ன செய்வாங்க? பேய்களை ஓட்டுவர். தெரியும், படியுமா? புதிய மொழிகளை பேசுகிறது. பல்லபாசை வரம். நம்ம கூட்டத்தில் கூட நிறைய பேருக்கு இருக்குது பல்லபாசை வரம். நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா அல்லேலூயா 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 சொல்லணுன்னா நான் குளரும். ஒரு பாசை, அது என்ன பாசைன்னு நமக்கு தெரியாது. பல பாசை வரம் அது கொடுப்பார். உங்களுக்கு நற்செய்தி அறிக்கிறவர்களுக்கு அது பல பாசை வரம் கொடுப்பார். அது மாதிரி புதிய மொழிகளை பேசுவர். பாம்புகளை கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கை வைக்க அவர்கள் குணமாவார்கள். கரங்களை தட்டுங்க. உடல் நலமற்றவர்கள் மீது கை வைக்க அவர்கள் குணமாவார்கள். அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். வல்லமை, அந்த தெய்வீக வல்லமை. சாத்தான போனான்னா போவான், போவான். வார்த்தையில் அந்த வல்லமை. நீங்கள் இப்போ நற்செய்தி கடவுளுடைய பணியை நற்செய்தி அறிவிக்க உங்களுக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுப்பார். நீ வீட்டில் முடங்கி கிடந்தால் ஒன்றும் கிடைக்காது, யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்போ இன்னைக்கு சாத்தான வெட்டணுன்னா எங்கெங்கேயோ போகிறோம் நம்ம. உங்களுக்கு அந்த பவர் கொடுப்பார். நீங்கள் கடவுள்கிட்ட பணியை செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவரை கொடுப்பார். அப்போ அதே மாதிரி ஒரு சோமில்லாத ஒரு காய்ச்சல் இது மாதிரி இருக்கலாம், நீங்கள் தள்ள கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அது சில்வர் சார் தான் வரணும், அந்த சார் தான் வரணும்லாம் கிடையாது. நீங்களே கை வச்சு ஜெபிச்சு குணப்படுத்தலாம். அதற்கு உங்களுடைய பணி, அவருடைய நற்செய்தி பணியை நீங்களே அறிவிக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவரை கேட்டு பெற வேண்டும். ஏன்னா நற்செய்தி பணியாக சில என்ன சொல்கிறது, சில எப்போவுமே நற்செய்தி பணியாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நலமாக இருப்பார்கள் நினைக்கக்கூடாது. நற்செய்தி பணியாளர்களுக்கு துன்பமும் உண்டு. என்ன உண்டு? துன்பம் உண்டு. சிராக் எடுங்கம்மா. சிராக் ஞானி. சிராக் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் எடுங்க. சிராக் புத்தகம் 2வது அதிகாரம். அங்கே சில காரியங்களை சொல்கிறாரு, பயந்துடக்கூடாது. சரி, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். நான் இருக்கேன்னா சும்மா என்னால் இதெல்லாம் அறிவிக்க முடியாது. அறிவிக்கன்னா பல துன்பங்களை நான் மேற்கொள்ள வேண்டும். பாருங்கள் என்ன சொல்கிற, குழந்தாய், ஆண்டவருக்கு பணி செய்ய நீ முன் வந்தால் சோதனையை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். புரியுதா? ஆண்டவர் பணியை செய்யனாலே நமக்கு சோதனை வரும். அப்போ அதை நீ சமாளிக்கிறதுக்கு முன்னேற்பாடு என்ன?
ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபித்து நாம் அதை என்ன செய்யணும், பலப்படுத்தணும். ஏன்னா அப்படித்தான் நம்ம சோதனை எதிர்கொள்ள முடியும். நம்ம பலத்தில் அதை எதிர்கொள்ள முடியாது. அப்போ அதற்கான ஜெபங்கள் தவங்கள் இருந்து நாம் உபவாசம் இருக்க வேண்டிய இடத்துல உபவாசம் இருந்து நாம் நம்மை பலப்படுத்த வேண்டும். அடுத்தது உள்ளத்தில் உண்மையாயிரு. நற்செய்தி நீங்கள், அதாவது எனக்கு நான் என்ன சொல்லணும்னா, கிறிஸ்தவர்கள் நீங்கள் உண்மையாக இருக்க பழகிக்கிடுங்க. உள்ளத்தில் உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. எந்த நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. உண்மையாயிரு, உறுதியாக இரு. எந்த காரியத்தை செய்யணும்னு எடுக்கிற முயற்சியில் உறுதியாயிரு. துன்ப வேளையில் பதற்றத்துடன் செயலாப்படாதே. பல நேரங்களிலே நான் இந்த இடத்துல நான் துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த நாளில் இந்த மாதிரிலாம் கட்டிடம்லாம் கிடையாது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடம் வாங்கிறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினோம். அதன் பிறகு இங்கே இந்த ஒரு ஓலைப்பறை இதில் போட்டு, இந்த இதுக்கு முன்னே ஒரு ஓலை போட்டு இதுக்குள்ளே தான் தியானம் நடக்கும். அப்போது ஒருத்தர் சொன்ன அந்த இந்த பக்கத்தில் அந்த எதிர்பக்கம் இருக்க அதில் வீடெல்லாம் இங்கே எங்கேயுமே எந்த வீடும் கிடையாது. சுற்றி காடு தான், இது எங்கே போனாலும் காடு தான். அப்போ அதில் அந்த காம்பவுண்டில் ஒருத்தர் சொன்ன, இந்த காம்பவுண்டில் நான் ஒரு இது போடணும், ஒரு மக்கள் செய்தி கொடுக்கறதுக்கு ஒரு பெறப்படணுன்னொன்னே என்கிட்ட பைசா கிடையாது. எல்லார்ட்ட பண்ண ஒரு சிஸ்டர் இதை கேள்விப்பட்டு, ஒரு டிஎம் கான்வென்ட்டில் உள்ள சிஸ்டர் சொன்னாங்க, என்னை கூப்பிட்டாங்க. தம்பி, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கள, நான் கேள்விப்பட்டேன். எங்கள் பிரதர் ஒரு சொத்து விற்றான், அவன்கிட்ட சொன்னேன், நீ இதுக்கு ஒரு உதவி செய்யணும். 70,000 என் கையில் கொடுத்தாங்க. எத்தனை ரூபா? 70,000. அதை கொண்டு வந்து நான் இதில் ஒரு பெற போட்டேன். பெற போட்டு எல்லாம் தியானம் ஆரம்பிச்சிட்டோம். தியானம் ஆரம்பிக்கும்போது எல்லா சேரு டேபிள் எல்லாமே அங்கே தான், ஸ்பீக்கர் எல்லாம் அங்கே தான், கட்டெல்லாம் அதில் தான் ஆட்கள் படுப்பாங்க. அந்த பிறைக்குள்ளே படுக்கணும்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். தியானம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன சொல்லிச்சு, இந்த பக்கத்து வீட்டில் அந்த ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த இல்லையெல்லாம் வீடு கிடையாது, ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்தது. அவர் சொன்னார், தம்பி, இந்த பெறை பற்றி எரியுதுன்றார். தீப்பத்தி எரியுதுன்னார். நான் கேட்டேன், எங்கள் வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார், அவர் உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரான்னு கேட்டேன். அவர் இல்லைப்பா, அவர் வெளியே. அப்போ இதில் ஒரு சின்ன இது கெபி வச்சுருந்தோம், கெபி மாதிரி ஒன்று கட்டியிருந்தோம். இதில் அந்த கெபியில் படுத்துருக்காரு அவருக்கு. அவரும் வந்து வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இவங்களுக்கு இது பண்ண ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், தீ அணைக்கிறதுக்கு. ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்து நான் கேட்டேன், எரிஞ்சிட்டான்னு. ஆமாம் தம்பி, முழுமையாக எரிஞ்சு போகணும், பேசாமல் இருந்தேன். அப்போ எரியட்டு, அவர் மட்டும் உயிரோடு இருக்காருன்னு பார்த்து மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன். நான் பதஷ்டப்படுத்தவே இல்லை. ஏன்னா இதுக்கு ஏதோ ஒரு அது பிரச்சனையாக இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நாளில் பேசக்கூடிய பிரச்சனை இல்லை அது. அப்போ அவங்க ஒரு பொறாமைனால தீ வச்சுட்டாங்க. வச்ச உடனே போலீஸு இவங்கெல்லாம் வந்தாங்க. யார்? கலெக்டரு, எஸ்பி எல்லோரும் வந்தாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லோரும் வந்தாங்க. கஷ்டப்பட்டு கட்டிடத்தை தீ வச்சு எரிச்சிட்டாங்க. கையில் ஒரு பைசா கிடையாது. இருந்தாலும் அவங்களும் வந்து கேஸ் பண்ணணும் பண்ணி போனாங்க. நாம் எப்படி கேஸ் போட்டு நடந்தால் நான் ஒரு 10 பேராக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு கத்தோலிக்க ஒருத்தர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார், தம்பி, நீங்கள் இதை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. பிரதர், எங்கிட்ட நான் ஏடியாக இருந்தனால என்ன சார், நீங்கள் இதை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கேஸ் போட்ட ஒரு 10 பேரை பிடிச்சி கொண்டு போட்டு அடிப்பேன். அவனை திரும்ப நிரந்தரமாக உங்களுக்கு எதிராளியாக இருப்பான். உங்களை திருப்பி இதில் நடத்த விடமாட்டான், தொல்லை கொடுப்பானுங்க. அதனால் இந்த கேஸை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோன்னார். அது சரின்ட்டு நம்ம மன்னிச்சு விட்ருவோம் சார். அதன் பிறகு இந்த ஓலைப்பறையிலேருந்து இதில் ஓலைப்பறை போட்டு அப்படியெல்லாம் தான் வளர்ந்த. இது சாதாரணம் வரல. அதனால் பதஷ்டப்படவே. துன்பம் கண்டிப்பாக உண்டு, இன்றைக்கும் துன்பம்தான். 30 வருஷமாக நான் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்குள்ளே தான் இருப்பேன். நான் ஒரு நாள் பதஷ்டப்பட்ட கிடையாது. ஏன்னா என்னோடு இருப்பவர் எல்லாவற்றிலும் பெரியவர். கரங்களை தட்டுங்க.
என்னோடு இருப்பவர் எல்லாவற்றிலும் பெரியவர். அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவர்கிட்ட மட்டும் உங்களை ஒப்பு கொடுங்க, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அதது நேரத்துக்கு அதது காரியத்தை நேர்த்தியாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். எப்படி? என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. உங்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசுவாங்க, உங்களை பற்றி இல்லாத பொல்லாது பேசுவாங்க, தவறாலாம் பேசுவாங்க. அதை பற்றி நீ கழுக்கணும். முதல்ல சொன்னப்போ உண்மையாயிரு, உறுதியாயிருன்னு சொன்னார்ல. நீ உண்மையாக உறுதியாக இருந்தால் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அது உண்மையாக இருக்க மட்டும் பிழைக்கிடணும், உறுதியாக இருக்கணும். அடுத்தது என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழி வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடுவது போடுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். நற்செய்தி அறிவிக்கிறவர்களை மானக்கேடான காரியங்களெல்லாம் அப்படி நிறைய சில நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தப்பாலாம் பேசுவாங்க, மோசமாலாம் பேசுவாங்க. எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக வருது பணம் சாருக்கு, அதுதான் அவர் இதை நடத்துகிறாரு. எப்படி? வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக பணம் வருது, அதை வச்சு தான் இதை நடத்துகிறாரு. இல்லைடி எப்படி இவரால் இதெல்லாம் கட்ட முடியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன், இதில் ஒரு காசு கூட வெளிநாட்டில் இருந்த காசு இருக்காது. எல்லாமே உங்களை மாதிரி சாதாரண மக்கள் கொடுக்குற காணிக்கை தான். நீங்கள் 10 ரூபா கொடுத்த அந்த காணிக்கை இங்கே ஒரு 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 பெரிய இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காணிக்கைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சில நேரத்தில் ஒருத்தர் நிறைய ஒரு காரியம் நடந்துட்டால் முதல் சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வேலைக்கு போகிற பையன் முதல்ல வேலைக்கு போயிட்டு முதல்ல வேலை கிடச்சா முதல் சம்பளத்தை கொடுத்துருவான். இப்படி அப்படி கொடுக்குற சில குடும்பங்கள் நாங்கள் இதை கட்டித்தரோம் சார். இதை ஒரு உதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஒரு சகோதரி, நம்மள்ட்ட சகோதரி அவங்களே வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு பொருளை அவங்க வாங்கி வைப்பாங்க. இப்படித்தான் இந்த சென்டர் ஓடுது ஒழிய பிஷப் சொல்லிட்டாரு என்கிட்ட ஒரு பைசா நீ கேட்கக்கூடாது, என்கிட்ட ஒரு பைசா கேட்கக்கூடாது. நான் கேட்டதும் இல்லை அவர்கிட்ட. எதற்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த பணி கஷ்டமான பணி. அது நான் இதெல்லாம் மானக்கேடு என் உலகில் உங்களை எனக்கு நெருப்பில் பொன்மிடம் போல ஏற்புடைய மானக்கேடு என் உலகில் சோதித்து பார்க்கணும். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள். என்ன செய்யணும்? ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணையாக இருப்பார். கரங்களை தட்டுங்க. இதுதான் என்னுடைய என்னை இதில் இவ்வளோ தூரத்துக்கு காரணம் இந்த வார்த்தை தான். அவர் துணையாக இருப்பார். நான் என் ஆண்டவர் என்னோடு இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தேவையில்லை. எனவே அருமையாக இருப்பார். உன் வழிகளை சீர்படுத்தி அவரிடம் நம்பிக்கை கொள். அவ்வளோதான். இதை செய்துட்டோம்னா நம்ம இந்த பணியை வெற்றியாக செய்ய முடியும். அதனால கழிந்த 30 வருடமாக இதை ஒன்றுமே இல்லாத இதிலிருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணம், கழிந்த 30 வருடமாக அந்த வார்த்தை என்னை திடப்படுத்திச்சு. புரியுதா உங்களுக்கு? நானும் உங்களை போல் சாதாரண ஆள் தான். நானும் ஒன்றும் பெரிய இது நம்மளை ஆஃபீஸில் வேலை செய்து அப்படி இப்படி இருக்கிறதுல தான் நான் கடவுளை முதல்ல அறிந்த இடத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டது. கேட்டிங்களா? அப்போ அதனால் நீங்கள் நாங்கள் போய் எப்படி பணி செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசினா போகிறோம். அப்படி பேசி நல்ல முறையில் நீங்கள் செய்யணும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்கும். என்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் எடுக்கவே முடியாது. யாரும் எடுக்கவே முடியாது. எப்படி பிரச்சனை வந்தாலும் சரி தான், இறைவன் கொடுத்த மகிழ்ச்சி எப்பொழுதும் உள்ளத்தில் இருக்கும். கரங்களை தட்டுங்க. நற்செய்தி பணியாளருக்குள்ள ஒரே ஒரு ஆதாயம் அதுதான். இறைவன் ஒரு மகிழ்ச்சியை, நாம் செய்கிற பணிக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு சங்கடம் வந்தாலும் அந்த மகிழ்ச்சியை யாரும் எடுக்கவே முடியாது நம்மகிட்ட. அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணி பாருங்கள். எங்களோடு இணைந்து பணி செய்ய பாருங்கள். வாலண்டியராக சேர்ந்து எங்களோடு இணைந்து பணி செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அருமையானவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் அவ்விதமாக நம்பிக்கைப்படுங்க. எல்லோரும் நாம் இந்த நற்செய்தி பணியே ஒரு பெரிய இதாக நினைக்கக்கூடாது. இது துன்பத்தின் நடுவிலே நடக்கிற பணி தான். ஆனால் அதே சமயத்தில் கடவுள் நம்ம என்ன ஒரு பொழுதும் கைவிடணுங்க. எல்லோரும் பாருங்கள், யார் வீட்டு நல்லா தான் இருக்கும், வீடு நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கும். கரங்களை தட்டுங்க. நீங்கள் கடவுளுக்கு பணி செய்யும்போது உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கும், உங்கள் இல்லம் நல்லா இருக்கும். ஏன்னா நற்செய்தியாளருக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்று சொல்கிறார் பாருங்கள். மார்க் 10:29 பாருங்கள்.
அங்கே வேதம் நமக்கு சொல்கிற நற்செய்தியால் கிடைக்கும் நன்மை என்ன பாருங்கள். படிங்க 10:29. தகப்பனே சரிதானா? உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகாக சொல்லுவார் பாருங்கள். மார்க்கு 10:29 தானே? பாருங்க, மார்க் 10:29. நான் திருப்பி படிக்கிறேன், எல்லோரும் கவனமாக கேளுங்க. அது 10:29 விபதமாக சொல்கிறேன் பாருங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலைப்புலன்களை விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்கு வீடுகளையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களும் வறுமையில் நிலைவாழ்வும் பெறுவர். ரொம்ப அருமையான காரியம். இன்றைக்கி நற்செய்தி அறிவிக்க வந்தாலே சிலர் இப்போ ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தை எல்லாம் விட்டு தானே வராங்க, பார்த்தீங்களா? ஆனால் அவங்களுக்கு எல்லாருமே சகோதரிகள் தான், எல்லோரும் தாய் தந்தையர்கள் தான், அப்படி தானே? அவங்களுக்குன்னு நிலப்புலன்களை அவங்க வைத்திருப்பதில்லை. எல்லாருடைய நிலப்புலமும் அவங்களுக்கு சொந்தம்தான். அவர் அந்த கருத்தில் தான் பேசுகிறார். அதனால் உனக்குன்னு நீ இதை வச்சுக்கணுன்னு தேவை கிடையாது. நீ நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தாலுமே எல்லாமே உனக்கு சொந்தமாகிடுவாங்க. நான் உங்களை பார்த்தோன்னே நான் உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே சகோதரி என்ன நிச்சயமாக வரவேற்கத்தான் செய்வீங்க இல்லையா? நான் என்னை பார்த்தா கதவு அடைப்பீங்களா? இந்த ஆள் வாரா என்ன சொல்ல போகிறான்னு அடைப்பீங்களா? அடைக்க மாட்டேன். அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஃபாதர் வந்து நம்ம கதவு அடைக்க மாட்டோம். ஒரு சகோதரி அருட்சகோதரி வந்தால் கதவு அடைக்க மாட்டோம். அவர்களெல்லாம் இதெல்லாம் விட்டு விடுறாங்கன்னா இம்மையில் இன்னலும் உண்டு, மறுமையில் நிலைவாழ்வு உண்டு. அதுதான் அதனுடைய நோக்கம். உங்கள்ட்ட சொன்னது எதுக்காக அதெல்லாம் விட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்வு, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அந்த எப்பவும் நான் திருப்பி மக்களை சொல்கிறதெல்லாம் தான், உன்னுடைய நோக்கம் விண்ணகத்தை நோக்கி இருக்கணும். அங்கே போய் நாம் நிலையான வாழ்வு, பிதா சுதன் பரிசுத்த ஆவி மூப்பர்கள் எல்லோரையும் பார்த்து முகமாக தரிசித்து காலம் முழுவதும் நாம் அவர்களை ஆராதிக்கிற அந்த ஒரு நல்ல இடத்துக்கு நம்மை போய் சேர வேண்டும். இல்லைன்னா நம்ம எங்கே அனுப்பப்படுவோம்? தீச்சூளையில் அனுப்பப்படுவோம். சரிதானா? அங்கேருந்து அபியோட கடவுளுக்கு பணி செய்து நாம் ஏன் அந்த நல்ல இடத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடாது? எல்லோரும் முயற்சி அவிதமாக செய்ய வேண்டும் அருமையாக சொல்ல. எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை நீங்கள் செய்வீங்க. நற்செய்தி பணி பின் ஆசிரியர் பாருங்கள், நிறைய இருக்குது. டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆகிட்டு போல் இருக்குது. எனவே இந்த பணியை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் முதல்ல. ஏன்னா இது மாதிரி இந்த நற்செய்தி பணி செய்வதில் நன்மை அதிகம், இன்னல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் ஏற்று பணி செய்யும்போது இந்த உலக வாழ்வில் நலமாகவும் இருப்போம். அதே சமயத்தில் பரலோக வாழ்வு உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் எல்லோரும் செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. எனவே இனி இது எப்படி செய்வது என்று பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி வீடு வீடாக போய் நீங்கள் ஜெபிக்கலாம். அவர்களோடு இந்த இறை வார்த்தையை வாசித்து பேசலாம். அப்படி செய்யலாம். உங்கள் அன்பியத்தில் நீங்கள் சொல்லலாம். அப்படி மாதிரி சிறு குழுவாக உட்கார்ந்து ஜெபிக்கலாம். அல்லது ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருந்தால், நான் நேரத்து சொன்னேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அக்கா வீட்டில், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை தம்பி வீட்டில், இன்னொரு நாள் அப்பா வீட்டில், இப்படி எல்லோரும் சேர்ந்து கூடி ஜெபிப்பது. அந்த வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆனால் மகிழ்ச்சியோடு போவோம். இப்போ குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும், பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களுக்கு கடந்து வரும்.
பகை உணர்வு இருக்கவே இருக்காது. அண்ணன் பெருசாகிட்டான், தம்பி பெருசாக அப்படி அந்த எண்ணம் வராது. அப்படிப்பட்ட நல்ல மாதிரி சிறு சிறு குழுவாக உங்கள் அன்பியத்தில் இதிலெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணலாம். நற்செய்தி கூட்டங்கள், இந்த மாதிரி கூட்டங்கள் உங்கள் ஊரில் ஃபாதர்கிட்ட சொல்லி கூட்டங்களை ஏற்பாடு செய்யலாம். அப்புறம் பரிந்துரை ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இங்கே பரிந்துரை ஜெபம் நடக்கிறது நம்முடைய கோயிலில். நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து எங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 10லேருந்து 12 மணி பரிந்துரை ஜெபம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 24 மணி நேரம் உலகத்துக்காக நாட்டுக்காக பரிந்துரை ஜெபம் இருக்கும். எப்பொழுதும் அந்த கோயிலில் சகோதரியெல்லாம் எப்போவும் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. இப்போ பரிந்துரைக்காக முன்னால் வெளியூர்லேருந்து 2 பிள்ளைகள் எப்போவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. கோவாலேருந்து இருந்தாங்க. இப்போ பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வாலிப பிள்ளைகள். எனவே அப்படி கடவுளோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. நீங்கள் அட்லீஸ்ட் எல்லா நாளும் வரலாட்டியும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பக்கம் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிங்க. என்றைக்கும் நம்ம வீட்டுக்காக ஜெபிக்கிறோட நம்ம வீட்டோட மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தியான சென்டருக்காக ஜெபிங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது பிறகு நாங்கள் உங்களுக்கு அருள் வாழ்வுன்னு ஒரு பத்திரிகை போடுறோம். இந்த பத்திரிகையை நீங்கள் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரில் கொடுங்க. நீங்கள் ஒரு கையில் கொண்டு கொடுக்குறோன்னா 100 ரூபா மாத சந்தா. அதில் நாங்கள் போஸ்ட்டில் அனுப்பினோன்னா 150 ரூபா அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் மாதம் அதை போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவோம். அதே மாதிரி மாத இதில் நாம் பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அது மாதிரி வீட்டுகளில் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை ஒட்டி வைக்கலாம். அப்புறம் எப்போவுமே ஒரு சிலுவையை கழுத்தில் போட்டுக்கணும். ஒரு சிலுவை அடையாளம் உங்கள்கிட்ட கழுத்தில் இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஜெபிக்க போகும்போது அங்கே தீமையான சக்திகள் எதுவும் உங்களை அண்டாது. நீங்கள் கடவுளுடைய பிள்ளை என்பது அது ஒரு அடையாளம். அதுபோல் பாருங்க, சாட்சியை சொல்லலாம். இங்கே வந்து மேடையில் நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் சாட்சி சொன்னீங்கன்னா அந்த சாட்சியை கேட்டு பலரும் கவரப்பட்டு தியானத்துக்கு வருவார்கள். நீங்கள் பொய் சாட்சி சொல்ல வேண்டிய இல்லை, உண்மையாக நீங்கள் அனுபவித்ததை சாட்சியாக சொல்லிட்டீங்கன்னா வேறு பலரும் இங்கே வந்து இது பண்ணுவார்கள். அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி இயேசு ஆண்டவர் அது மலாக்கியா சொல்லுது 10ல் 1 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 10ல் 1 கொடுப்போன்னு ஆண்ட முன்னக பலகனை திறந்து அவன் களஞ்சியம் நிரம்பி ஒழிப்பாக ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்போ இப்படி நம்முடைய இந்த மாதிரி சென்டருக்கெல்லாம் அப்படி கொடுத்து உதவும் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. உதாரணமாக இந்த தியானத்தை எடுத்துக்கிட்டால் கூட 40,000 40,000 குறைஞ்சா கையில் வைக்கணும். அவங்கள்ட்ட கணக்கு பார்த்து தெரியும். 40,000 45,000. அப்போ சகோதரர்கள் கொடுக்குற இந்த வழக்கமாக கொடுக்குற சகோதரர்கள் 5,000 10,000 அப்படி கொடுக்குற உற்சாகர்களுக்காக 4,000 2,000 1000 அவங்களெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இதை நடத்துகிறது. கேட்டிங்களா? அதனால் ஒவ்வொரு தியானத்துலேயும் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 கையிலேருந்து வைக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி ஒரு நாள் கூட நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. என்றைக்கும் நான் எங்கள் ஆஃபீஸ் பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லுவாள். என்கிட்ட சொல்லுவா, சார் எப்படி சார் கணக்கு முடிக்கிற பைசா இல்லையா? நீ ஏன் கவலைப்படுற? வாடா, அவர் கொண்டு வருவார் பைசா அப்படின்னு சொல்லுவேன். சிரிப்பாவை எப்போ பார்த்தாலும் இப்படி தானே சொல்கிறீங்க. அவர் கொண்டு வருவார். அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்களும் வாழணும். கடவுளை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். கரங்களை தட்டுங்க. ஒரு நாள் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த நற்செய்தி பணியை செய்து பாருங்கள். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே நம்ம ஒவ்வொருவரும் பாருங்கள், இந்த நற்செய்தி பண்ணி இந்த 10ல் 1 ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் பவுலடிகளார் அதை இப்போ சொல்லுவார். 2 கொரிந்தியரில் சொல்லுவார், குறைவாக கொடுப்பவன் குறைவாக அறுப்பான், நிறைவாக கொடுப்பவன் நிறைவாக அறுப்பான்னு சொல்லுவார். அமைக்கி குலுக்கி சரிந்து வழி ஒன்றும் நீ ஆண்டோட இதில் போடு அப்படின்னு சொல்லுவார். எனவே நம்மளால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை இப்படிப்பட்ட சென்டருக்கோ இல்லை கோயில்களுக்கோ கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருமானத்தில் காணிக்கை கொடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க. அது கடனிலே கொண்டு விடும் உங்களை. எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதே நேரத்தில் நீங்கள் வருமானத்தில் காணிக்கைக்கு எடுத்து வச்சுட்டு செலவழித்து பாருங்கள், அந்த ரூபாய்க்குள்ளே தான் செலவு இருக்கும். அதுக்கு மேலே செலவு வராது. நான் சொல்கிறேன்,
நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம். 100 ரூபா நான் முதல்ல கடவுளை அறிந்த வீட்டில் அதான் நடந்தது. நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த சகோதரி 1962 2000 ரூபா எங்கள் ப்ரொஃபஸருக்கு சம்பளம் வந்தோடனே 200 ரூபா எடுத்து வச்சுருவாங்க ஒரு பெட்டியில். ஆக்சுவலாக இது காணிக்கமா தம்பி, ஏக்கா வச்சுருக்கிறது கடவுளோட பைசா, நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி என் உள்ளத்தில் இருக்கும். எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுப்பதனால ஒன்றும் குறைபடாது. உங்கள் அவருடைய வான பலனை திறந்து உங்கள் களஞ்சிய நிரம்பி வழிமுடியாக சரிந்து வழியும் வண்ணம் உங்களுக்கு அவர் கொடுப்பார். எனவே இதை விசுவசித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம். உங்களுக்கு முடியலான்னா மேடையில் தான் ஏறி பேசணும்னு தேவை கிடையாது. பக்கத்தில் வீட்டில் இருக்கிற பணி செய்யும்படி 2 பேரை தியானத்துக்கு கூட்டிருந்தாலே அது நற்செய்தி பணி தான். அதே மாதிரி ஏதாவது செய்ய முடியும்னா பாருங்கள். ஏன்னா சரியா ரைட்டோ. இப்போ நாம் இதை முடித்துக்கொள்வோம். டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கழிந்த 5 நாட்களும் எங்களை கண்மணி போல காத்தீர் ஆண்டவர். இந்த தியானத்தை வெற்றியாக முடிக்க கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்த கடவுள். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து இவர்கள் வாழ்கிற இடத்திலே இவர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிய வாழ்வு வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த பணியை நான் செய்யவில்லை என்றால், நற்செய்தி பணியை செய்யலாம் ஐயோக்கேடு என்று பவுலடிகளார் சொன்னார். ஆமாண்டவரே, நாங்கள் இந்த பணியை செய்ய எங்களுக்கு சக்தியும் பலனையும் கொடுத்து உண்மையும் உறுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றி இனி வருகிற நாட்களெல்லாம் மகிழ்ச்சியின் நாட்களாக, ஆசீர்வாதத்தின் நாட்களாக மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென்.